வணக்கம், நான் சுதர்ஷன் மகேஷ். ஹரியானா அண்ட் ஜம்மு காஷ்மீர் 2 மாநிலத்துக்குமான சட்டமன்ற தேர்தல் டேட்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 8ஆம் தேதி இருக்கும். ஹரியானா மாநிலத்தில் ஒரே கட்டமாக அக்டோபர் 5ஆம் தேதி தேர்தல் இருக்கும். முதல்ல அக்டோபர் 1ஆம் தேதின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா அந்த தேர்தல் தேதி மாற்றப்பட்டிருக்குது. அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி தேர்தல் இருக்கும். 8ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் ஜம்மு காஷ்மீருக்கும் சேர்த்து 8ஆம் தேதி வெளியிடப்படுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹரியானா மாநிலம் சம்பந்தமான தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், நம்ம சில கருத்து கணிப்பு முடிவுகளை பார்த்துருக்கிறோம். இந்த வீடியோலையும் ஹரியானா மாநிலத்தினுடைய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவு தான் பார்க்க போகிறோம். கொஞ்சம் வித்தியாசமான கருத்து கணிப்பு முடிவு. சாதி வாரியா ஒவ்வொரு சாதியிலையும் ஒவ்வொரு இனத்திலையும் எவ்வளோ பர்சன்டேஜ் மக்கள் வாக்களிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, அவர்களினுடைய வாக்கு யாருக்கு போக போகுது அப்படின்றத எலெக்ஷன் ட்ராக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை நடத்தி வெளியிடக்கூடிய அமைப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவர்களினுடைய ரிசல்ட்ஸில் எந்த சமூகத்தினுடைய வாக்கு யாருக்கு போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கே ஜாட் சமூகம் 22% இருக்கிறாங்க. இவர்களினுடைய ஓட்டு காங்கிரஸுக்கு 63%, பிஜேபிக்கு 18%, மற்றவர்களுக்கு 19% போகுது. அந்த 22% 100 பார்க்கும் பொழுது அந்த 22% யார் யாருக்கு போகுது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது ஷெட்யூல் காஸ்ட் 21% இருக்குது. அந்த 21%ல் 52% காங்கிரஸுக்கும் 25% பிஜேபிக்கும், மற்றவர்களுக்கு 23% போகுது. யாதவ் குர்ஜார் இந்த சமூக மக்கள் 9% இருக்கிறாங்க. இவர்களினுடைய வாக்கு 28% காங்கிரஸுக்கும் 61% பிஜேபிக்கும் 11% மற்றவர்களுக்கும் போகுது. இஸ்லாமியர்களினுடைய வாக்கு 7% இருக்குது. இது 95% காங்கிரஸ் கூட்டணிக்கும், 2% பிஜேபிக்கும், 3% மற்றவர்களுக்கும் போகுது. சிக் சமூகத்தினுடைய வாக்கு 4% இருக்குது. இது 65% காங்கிரஸுக்கும், 19% பிஜேபிக்கும், 16% மற்றவர்களுக்கும் போகுது. ஜெனரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுடைய வாக்கு 20% இருக்குது. இது 27% காங்கிரஸுக்கும், 69% பிஜேபிக்கும், 4% மற்றவர்களுக்கும் போகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்ற ஓபிசிஸ், அதர் ஓபிசிஸ் 17% இருக்கிறாங்க. இவர்களினுடைய வாக்கு 17% காங்கிரஸுக்கும், 68% பிஜேபிக்கும், 15% மற்றவர்களுக்கும் போகுது அப்படின்றத நம்ம பார்க்க முடிகிறது. ஓவராலாக எல்லா சமூகத்தினுடைய வாக்கும் சேர்ந்து 100% பார்த்தோம்னா இதில் காங்கிரஸுக்கு 44 ±2% போகலாம். பிஜேபிக்கு 37 ±2% போகலாம். மற்றவர்கள் 19% ±2% போகலான்னு பார்க்க முடிகிறது. ஸோ இதை அப்படியே நம்ம சீட்டாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது 90 சீட் இருக்கக்கூடிய ஹரியானா சட்டமன்ற தொகுதியில் 45+ தொகுதிகளை கைப்பற்றுபவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது காங்கிரஸ் அலையன்ஸ் 54 ±4, பிஜேபி 28 ±4, மற்றவர்கள் 8 ±2 அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ட்ராக்கர் தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளை வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவர்களினுடைய கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்கே காங்கிரஸ் அலையன்ஸ் ஆட்சி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மினிமம் சீட் 54 பிடிச்சிருந்தா கூட அதில் -4 50 சீட் பிடிச்சிருந்தா கூட மெஜாரிட்டி தாண்டக்கூடிய சூழலை நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ ஹரியானாவை காங்கிரஸ் அலையன்ஸ் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் ட்ராக்கர் சொல்லியிருக்கிறாங்க. உண்மையான ரிசல்ட்டை நம்ம 8ஆம் தேதி பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.